இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு 2024 எழுதியவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் டவுன்லோட் சம்பந்தமான அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது வெளியான அறிவிப்பு. இது வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 22/7/2025. இதிலே செய்தி வெளியின்னு சொல்லி மென்ஷன் தேர்வு ஆணையத்தால் 9/6/2024 முற்பகலன்று நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4க்கான தொகுதி 4 பணிகள் அறிவிக்கை எண் ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. தேர்வர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவு எண் வாயிலாக ஓஎம்ஆர் விடைத்தாளினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனுமதிக்கப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 21/7/2025 முதல் 20/7/2026 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் சொல்லி இது சம்பந்தமாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. 2024 ஆண்டு குரூப் 4 தேர்வு எழுதியவர்கள் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் பணம் செலுத்தி ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இதுதான் தற்போது செய்தி வெளியீடு. அடுத்தது ஆன்லைன் மூலமாக ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணோடனே ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்கும். அதுக்கு ஏற்கனவே பதிவு செய்தோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சர் கோடு இருக்கும். கேப்சர் கோடை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்சர் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் செலக்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 01/2024 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எல்லாமே கொடுத்துட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெர் பேப்பருக்கு 250 rupees அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு 250 rupees அமௌண்ட் பே பண்ணிட்டு அதை இருக்கிறவங்க பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் வந்திருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த ஓஎம்ஆர் ஷீட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.